ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் அண்ட் அரோரா பேசக்கூடிய விஷயங்கள் வருது. சுபிக்ஷாவை பற்றி ரொம்ப வந்துட்டு அப்படியே அரோரா வந்துட்டு என்ன சொல்கிறது, இவ்வளோ நாள் வந்து பெருசாக இந்த மாதிரி கண்டுக்கிட்டு தான் கிடையாது. இப்போ இன்னமும் வந்து அவங்க வெளியே போனதில் அவங்க டைட்டில் வினராக வருவாங்கன்னு நினச்சேன். ரொம்ப ஷாக்காக இருக்குதுன்னு அவங்க பேசுகிற விஷயங்களும். அதேமாதிரி விக்ரம் வந்துட்டு நார்மலாகவே வந்து நேற்று ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல சுபிக்ஷா வெளியேறும்போது. ஏன்னா அவங்க பாண்டிங்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு சிஸ்டர் பாண்டிங் இருக்குது, பிரதர் சிஸ்டர் பாண்டிங். ஸோ அவருக்கு என்னவா இருக்குன்னா, என்னால் அவங்க வெளியே போயிருப்பாங்களோ இல்லை ரெக்கார்டு விஷயத்தால் வந்துட்டு அவங்க வெளியே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் இப்போ போகுது. அது மட்டும் இல்லாமல் திவ்யாவால் எனக்கு வந்துட்டு வெளியில் வந்து நான் பெரிய வில்லனாக போயிருப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போது. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எப்படி இருக்குது முதல்ல லைவ் அதை சொல்லுங்கள். செம்ம போரிங்காக இருக்குது. அது வந்து வீட்டில் வந்து ஆட்கள் வர வெறும் 6 பேரில் வந்துட்டு எல்லாருமே பெருசாக கண்டென்ட் கொடுப்பாங்க கேட்டிங்கன்னா, பெருசாக கண்டென்ட் கொடுக்குற ஆட்களே கிடையாது. காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாய் குறைக்குது. அப்போ வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க, ஏன்டி டிக்கெட் ஃபினால் வாங்கினாலும் அந்த நாயை சும்மா விட மாட்டோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, பெருசாக கண்டென்ட் இல்லை. ஸோ இப்போ வந்து விக்ரம் வந்துட்டு தனியாக உட்காந்து அரோரா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நேற்று நடந்த சம்பவங்கள் அவரோட மனசு வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு போல இருக்குது. என்னென்னா, நேற்று வந்து கைத்தட்டில் அவரோட காதை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ரெங்காரமாக ஒழிச்சிட்டே இருக்கு போல இருக்கு. ஏன்னா திவ்யாவுக்கும் நம்ம விக்ரமுக்கும் ஒரு பெரிய கான்வர்சேஷன் போயிருக்கு. அதில் திவ்யா பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி வந்துட்டு விக்ரமுக்கு வந்துட்டு அநியாயம் பண்ண மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க வந்து என்னை வந்து நான் அழும்போது உச்சுன்னு சொல்லி கலாய்ச்சாங்க. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட வீக்கெண்ட் எபிசோடில் பேசவே இல்லையே. அதே மாதிரி திவ்யா என்னமோ பெரிய ஞான செம்மல் அப்படின்ற மாதிரி வந்து கைத்தட்டலாம் தட்டுறாங்க. அப்போ திவ்யா விஷயத்தில் நான் ஒரு வேளை வந்து வில்லனாக வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிடணும் மக்கள் முன்னாடி அப்படின்ற மாதிரி வந்து பதறாரு விக்ரம். நீங்கள் அந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, அதுலேயே ஓஹோன்னு, அதான் ஒரே வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கைன்ற மாதிரி டோர் ஓப்பன் ஆயிடுச்சு காய்ஸ், வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு கம்மருதுன்னு வீஜே போகிறது பார்த்து சொன்னீங்க பார்த்தீங்களா, சூப்பருங்க, வேற மாதிரி. அப்போ தான் உண்மையிலேயே நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்றதோ நாங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டோம். மற்றவங்க எல்லோரும் ஓகே, ஆனால் விக்ரம் வந்துட்டு அது 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து விஜய் பரவத்தில் உட்காந்து பாரு நீ நம்ம பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மனசுக்கு விட்டு அழுதாரு. அவங்க கண்ணை தொடச்சோடே விட்றா அப்படின்னு. நம்ம கூட நினச்சிட்டு இருந்தோம் இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குல்ல அப்படின்னு. இந்த போகும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. அது ஒன்று சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திவ்யா ஒரு வேளை வந்து சுபிக்ஷா வந்து என்னால் தான் வெளியே போயிருப்பாளோ, ஏன்னா நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மக்கள் நினச்சி அவள் வந்து கருத்தே வைக்கல, அவளுக்கு சொந்த கருத்து கிடையாது, எல்லாமே என்னோட கருத்தை தான் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு வேளை ஓட்டு கம்மியாக வெளியே போயிருப்பாளோ, அதுக்கு நான் தான் காரணமாக இருப்பணும். இல்லை ஒரு வேளை இந்த ரெக்கார்டு விஷயத்தால் இல்லை இருக்காது அவரே சொல்கிறாரு இருக்காது. ஏன்னா இது ஒரு யூஷுவல் பிக் பாஸ், இங்கே டிஸ்கஷன் எல்லாமே நடந்துச்சு. அவங்க பண்ணதுக்கு அவங்க போனாங்க, அதில் நாங்கள் எப்படி வில்லனா தப்பாக போயிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவரே முடிவும் படிக்கிறார். அவர் வந்துட்டு அதில் வந்து பேசுகிற விஷயங்கள் கூட பயங்கரமாக வைரலாக போச்சு, நல்ல விதமாக தான் போச்சு. ஆனால் அவர் லாஸ்ட்டாக போகும்போது சொன்னால் பார்த்தீங்கன்னா அதுதான் பயங்கர வைரலாக போயிடுச்சு. டோர் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொன்னது என்னென்னா, ஏன் அது ஒரு வைரல் அப்படின்னா, ஒருத்தங்க வந்து தப்பு செஞ்சுட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க, அதை வந்து ரெக்கார்டு கொடுக்கப்படுற ஒரு சூழ்நிலை இனிமேல் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு இருக்க போகிறது கிடையாது. 90 நாள் இருந்தவங்க அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கதவை தந்தாச்சு வெளியே போகணுன்னு சொல்கிறதுலாம் எப்படி, அதுவும் திவ்யா வந்து வெளியே போன்னு சொல்கிறதுலாம் எப்படி, ரொம்ப கஷ்டங்க. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விக்ரமுக்கு இந்த வாரம் கடைசி வாரமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டுமே இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த வாரம் வந்துட்டு எல்லாருமே நாமினேஷன்ஸ்க்குள்ளே வந்திருக்கணும். ஆனால் இப்போ என்ன தகவல்னா, நாமினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 4 பேர் தான் வந்திருக்காங்கன்றாங்க. ஏன் ஆக்சுவலாக இருக்கிறது மொத்தம் 6 பேர். அதில் ஒருத்தங்க டிக்கெட்டு ஃபினாலில் வாங்கி அவங்க ஜம்முன்னு ஃபினாலேக்குள்ளே போயிட்டாங்க. மீதி இருக்கிறது எத்தனை, 5 பேர் போதுமே. 5 பேர் தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு பார்த்தா அதில் சபரி எஸ்கேப் போயிட்டுருக்காரு. ஸோ சபரி வந்துட்டு கண்டிப்பாக டிக்கெட்டு ஃபினாலே அதாவது முதல்ல ஆக்சுவலாக டிக்கெட்டு ஃபினாலே சபரி தான் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளும் நினச்சோம். ஆனால் மிஸ் ஆகி அது அரோரா பக்கம் போச்சு. ஸோ இது எங்கே போய் அப்போது வந்துட்டு சபரியும் வந்து அந்த இதில் இருக்கணும், டாப் 5 இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போதான்னு தெரியல. ஸோ இப்போ வந்து சபரி வந்து இந்த நாமினேஷனில் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 4 பேர் தான். ஸோ கண்டிப்பாக இந்த 4 பேரில் எவிக்ஷன் ஒன்று நடந்துச்சுன்னா கண்டிப்பாக விக்ரம் சிக்குவார். அப்படி இல்லாமல் பெட்டி எடுத்துட்டாருன்னா சமமாசாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு விக்ரம் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த ப்ரொமோலையும் பார்த்தீங்கன்னா சபரியும் மரோரம் தான் அந்த பணப்பெட்டி எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன நடக்கும்போது தெரியல. ஆனால் பயங்கரமான குழப்பத்தில் இருக்கார் விக்ரம். என்னால் தான் சுபிக்ஷா போயிடுச்சா, அதேமாதிரி ரெட் கார்டால் வந்துட்டு வெளியில் வந்து ஒரு விஷயம் வந்து பார்வதிக்கும் கமலத்துக்கும் நடந்திருக்குமா இப்படின்னு நேற்றுலேருந்து புலம்பிக்கிட்டே இருக்கார். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் அவர் நல்ல கேமோ கெட்ட கேமோ அதை தாண்டி அதாவது கொஞ்சம் கிளவராக முடிவு பண்ணி இந்த டைம் வந்துட்டு பெட்டி எடுத்தாரணும் அப்படின்னா இவருக்கு சரியான ஒரு சான்ஸு.
இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச டைட்டில் இவருக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. இதுதான் சரியான இடம். அவர் பார்க்கலாம் அவர் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு நான் வந்து ஆசைப்பட்டு சுபிக்ஷா அந்த படம் பற்றி எடுக்கணும்னு நினச்சேன். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.